அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டடி பண்ண போகிறது ஒரு அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்டில் நைட்ரோபென்சீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நைட்ரோபென்சீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரோபென்சீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் முதல்ல வந்து ரிடாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரிடாக்ஷன் பார்த்து நைட்ரோபென்சீன் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நைட்ரோபென்சீன். நைட்ரோபென்சீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிடாக்ஷனில் ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியம். ஓகே, ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியத்தில் நம்ம அசிடிக் மீடியம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சல்ஃபரிக் ஆசிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் C6H5NO2 நைட்ரோபென்சீன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், C6H5NO2 பென்சீன் ரிங்கில் போடும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓகே தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து C6H5NO2 டின் வித் கைசியல், டின் கைசியல் கூட நம்ம ரிடக்ஷன் பண்ணிங்கன்னா டின் வித் கைசியல், டின் வித் கைசியல். ஓகே, ஆர் டின் கைசியல் எடுத்துக்கலாம், ஆர் நம்ம எடுத்துக்கலாம் அயான் கைசியல் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது மேக்ஸிமம் டின் கைசியல் எடுத்துக்குவோம். இந்த NO2 குரூப் கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது C6H5NO2. அப்போ 2 ஆக்சிஜனுமே வாட்டராக மாறுது. அப்போ மொத்தம் நமக்கு கிடைக்கிறது 6 கிடைக்கிறது. இது வந்து ஆட். ஓகே, ஓகே. தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஆக நமக்கு வந்து நியூட்ரல் மீடியத்தில் நம்ம 2 ரியாக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுலேயே ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சிங்க் வித் அம்மோனியம் குளோரைடு கூட C6H5NO2 நைட்ரோபென்சீன் சிங்க் அம்மோனியம் குளோரைடு. ஓகே, ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் ரிமூவ் ஆகுது. ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி எங்களுக்கு வாட்டராக போகுது. மீதி இருக்கக்கூடியது நாம் C6H5NH OH அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினைல் ஹைட்ராக்ஸ். ஓகே, ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன், ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன் வரும். இதே இதிலேயே நாம் வந்து அயான் வித் H2O கூட நியூட்ரல் மீடியம் பாருங்கள். C6H5NO2. அப்போ இதில் வந்து எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்குன்னா 2 + 2 4 ஹைட்ரஜன். எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்கணும், 4 ஹைட்ரஜன் ரிடக்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஒரு ஆக்சிஜன் மட்டும் ரிமூவ் பண்ணி, ஓகே, ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு அது இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அப்படியே வந்துடுது. அப்போ எந்த இதில் வந்து 2 ஹைட்ரஜன் மட்டுமே. ஓகே, ஓகே, ஹைட்ரஜன். அப்போ இதுக்கு நேம் எழுதுவோம் நைட்ரோபென்சீன். ஓகே, அப்போ இதுக்கு எனக்கு அமினோ பென்சீன். இதுக்கு பேரு ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன். ஃபினைல் இது நைட்ரசோ பென்சீன். ஓகே, NO என்பது நைட்ரசோ, அப்போ நைட்ரசோ பென்சீன். ஓகேயா, அசிடிக் மீடியத்தில் நம்ம போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அமினோ பென்சீன் கிடைக்குது. அதே இது வந்து நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் மீடியத்தில் சொல்லக்கூடிய சிங்க் அம்மோனியம் குளோரைடு போடுறது ஃபினைல் ஹைட்ராக்சிலமைனையும். அதே இது வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அயான் வித் H2O அப்படி ஆட் பண்ணும்போது நைட்ரசோ பென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரல் மீடியத்தில் நமக்கு வந்து 2 ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, நியூட்ரல் மீடியத்தில் எங்களுக்கு 2 ரியாக்ஷன் இருக்குது ரிடாக்ஷனில். ரிடாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி ஹைட்ரஜன் ஆகும். இதில் வந்து 2 ஆக்சிஜனுமே ரிமூவ் பண்ணப்படுகிறது. இதில் 1 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணப்படுகிறது. இதுலேயே 1 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது. இங்கே 1 ஆக்சிஜன் மட்டும் ரிமூவ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது நைட்ரோபென்சீன். ஓகே, தென் அல்கலைன் மீடியம் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் ஆல்கலைன் மீடியம். நாம் ஆல்கலைன் மீடியம் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரோபென்சீனை நமக்கு வந்து சோடியம் ஆர்சனேட் வித் NaOH ஆர் KOH. ஓகே, இந்த 2 மாலிகுலும் நம்ம இதில் எது பண்ணுறோம். ஓகே, இந்த காம்பவுண்ட் வந்து C6H5 என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த 2 ஆக்சிஜனில் மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் வாட்டர் இருக்குது. இப்போ ஃபார்ம் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அசோஆக்சி. ஓகே, இது பேர் இருக்கும் அசோஆக்சின்னு சொல்லுவோம். இதை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அசோஆக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசோஆக்சி பென்சீன். அப்போ மொத்தம் அங்கே வந்து ஒரு 6 ஹைட்ரஜன் இதில் இருக்குது. சரி, ஓகே. இதே நைட்ரோபென்சீனை சிங்க் குளோரைட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அது 2 மாலிகுலே எடுத்துக்கிறோம். இருக்கக்கூடிய 4 ஆக்சிஜனும் ரிமூவ் பண்ண முடியும். 4+2. அப்போ இருக்கக்கூடிய எத்தனை ஹைட்ரஜன் சேர்த்து 8 ஹைட்ரஜன். அப்போ இது பேர் என்னன்னா டைஅசோபென்சீன். டைஅசோபென்சீன். சேம் நைட்ரோபென்சீனை சிங்க் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிங்கன்னா மிக்சர் இது பண்ணும்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் இருக்குவாங்க, 2 ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகுது. C6H5 NH ஓகே, ஆக்சிஜன் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணப்படுகிறது. இதில் 3 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணப்படுகிறது, இதில் 4 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணப்படுகிறது. இதில் 4 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி 2 ஹைட்ரஜன் இதுக்கு ஆட் ஆகுது. அப்போ டோட்டலாக 10 ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஆல்கலைன் மீடியம் நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சப்போஸ் இதில் குளுக்கோஸோட எடுத்துக்கலாம், இதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், குளுக்கோஸோட எடுத்துக்கலாம். ஓகே, குளுக்கோஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ நைட்ரோபென்சீன் ஓகே, இதில் இதுக்கு பேர் அசோஆக்சிபென்சீன். அசோஆக்சிபென்சீன் இது பேர் இருக்கும் அசோபென்சீன். இதுக்கு பேர் இருக்கு ஹைட்ரோசோபென்சீன். ஹைட்ரோசோபென்சீன். இப்படி 3 விதமான ப்ராடக்ட் நமக்கு இருந்தது. அல்கலைன் மீடியத்தில் சோடியம் ஆர்சனேட், சிங்க் குளோரைட், சிங்க் வித் இருக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பண்ணும்போது அல்கலைன் மீடியத்தில் நமக்கு வந்து 3 விதமான ப்ராடக்ட் இருந்துருக்கிறது. அசாக்சிபென்சீன், அசோபென்சீன், ஹைட்ரோசோபென்சீன். அசோபென்சீன், அசாக்சிபென்சீன், ஹைட்ரோசோபென்சீன். ஓகே, அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு 3 ப்ராடக்ட் இருந்துருக்கு நமக்கு காம்பவுண்ட் தருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நாம் பென்சீன், நைட்ரோபென்சீன், இந்த நைட்ரோபென்சீனை ரிடக்ஷன் பண்ணுறோம். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் தான். நார்மலாக இதில் என்ன ப்ரெசன்ஸ் ஆகணும்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ எனக்கு இதில் வந்து 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்கலாம். ஒன்று வீக்லி ஆசிட்டாக இருக்கும்போது அசிடிக் நேச்சரில், ஸ்ட்ராங்லி அசிடிக். வீக்லி அசிடிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டாக அனிலிக் என்கேஸ் NO2 குறித்து என்கேஸ் 2 இங்கே வந்து நமக்கு முதல்ல ஃபினைல் டெட்ராக்சிலமைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை ரீஅரேஞ்ச்மெண்ட்
ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் N/OH பேரா அமினோ ஃபீனால். இது வந்து ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன். இதில் என்ன கிடைக்குதுன்னா அனிலின் கிடைக்குது. ரெண்டு விதமான ப்ராடக்ட் வந்து இதில் கிடைக்குது. நைட்ரோபென்சின் நம்ம இதில் வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங்கில், ஒன்று என்ன இருக்குது வீக்லி அசிடிக் வீக்காக இருக்கும்போது நம்ம இந்த அனிலினையும் இதில் வந்து இதுக்கு ஃபினைல் ஹைட்ராக்சிலமைன் பேரா அமினோ ஃபீனால் கிடைக்கும். இது வந்து நார்மலாக ஒரு பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரோலைட்டிக் அமினோ பென்சினை இந்த நைட்ரோபென்சினை நார்மலாக எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் செய்யும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரா அமினோ ஃபீனால் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டலைட்டிக் ரிடக்ஷன். அது நார்மலாக ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணுவோம், ஆர் பிளாட்டினம், ஆர் நிக்கல், ஆர் பலேடியம் அப்படின்னு இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நைட்ரோபென்சின் C6H5NO2 இந்த குரூப்பை நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஏதேனும் ஒன்று போடுறோம். எது போடும்போதும் இந்த NO2 குரூப்பு எதாவது மாறிடும்னா C6H5NH2 குரூப்பாக மாறிடும். சரியா? ப்ளஸ் 2 மாலிக்யூல் H2 2 ஹைட்ரஜன் இருக்குதுன்னா 2 ஹைட்ரஜன். நம்ம நார்மலாக இது லித்தியம் இருக்குதுன்னா அது ரெடியூஸ் ஹைட்ரஜன் அயன் ஹைட்ரேட் அயன் கொடுக்க தான் செய்யும். அதுலேருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம எழுதி விடலாம். இதில் எத்தனை மொத்தம் 6 ஹைட்ரஜன் இதில் நோட் பண்ணிடலாம். ஓகே, இதே போல் எதுக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஜஸ்ட் மட்டும் மாற்றுங்க. பிளாட்டினம் போட்டிங்கன்னா இதுக்கு C6H5NH2 ப்ளஸ் இருக்குது. ஓகே, அப்போ இதில் என்ன இருக்குது? நைட்ரோபென்சின் அமினோ பென்சின். ஓகேயா? அதான் அனிலின். இது எனக்கு நமக்கு அனிலின் தெரிஞ்சுக்கும், அனிலின் சொல்லுவோம். ஓகே, நார்மல் ரிடக்ஷன் பண்ணலாம். வீக்லி அசிடிக்லேயும் அதுதான் கிடைக்கும். இதுலேயும் நமக்கு எனக்கு எல்லாம் கிடைக்கும். டின் கேசிலோட போடும்போதும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அனிலின் தான் கிடைக்கும். டின் கேசிலோட போடும்போது அசிடிக் மீடியத்தில் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அனிலின் தான் இருக்கும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் படிக்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். என்ன பண்ணிக்க போகிறோம்? தென் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். Next electrophilic substitution reaction. இதில் ஆக்டிவிட்டி குரூப் ஆகுதுன்னா மெட்டாபோசன். இதில் முதல் ஒன்று என்ன அப்படின்னா கேலஜினேஷன். கேலஜினேஷனில் ஆட் பண்ணக்கூடியது குளோரின் ஆட் பண்ணுறோம். குளோரின் ஒரு லூயிஸ் ஆசிட்டாக அலுமினியம் குளோரைட் நம்ம வந்து லூயிஸ் ஆசிட். அப்போ எந்த பொசிஷனில் ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெட்டா பொசிஷனில் ஆன்சர் கொடுக்கும். ஓகே, மெட்டா ஆர்த்தோ பேரா மெட்டா ப்ளஸ் பைசி. இது எப்படி பிரிக்கிறோம்? ஹைட்ரஜன் சிஎல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் சிஎல் பைசி அப்படிங்கும்போது தென் நமக்கு வந்து நைட்ரேஷனில் 2 பேர் இருக்காங்க. நைட்ரேஷன் 373 கெல்வினில். ஓகே, அதாவது நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன தெரிவிப்போம்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடம் அண்டு கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபிலாக NO2+ தான் சேரலாம் என்பது நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இதில் நம்ம வந்து பார்க்கும்போது 2 பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு நம்ம இருக்குது. ஒன்று நம்ம என்ன செய்வோம்னா மெட்டா அப்படின்னு போகும்போது ஏற்கனவே இந்த பொசிஷனில் NO2 + HNO3
அதாவது இது என்ன சொல்லுவோம்னா இதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் அதிகமாகுது. அப்போ வந்து எனக்கு இது நார்மலாக 0 டிகிரி செல்சியஸ். அப்போ இதில் வந்து எனக்கு வந்து ஒன்லி எதில் மட்டும் தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம்? H2 NO2 பிரிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோடு சேரும்போது இதுக்கு H2 வெளியே கொடுக்கும். ஸோ NO2 மெட்டா ஓகே ப்ளஸ் ஒரு H2. இதே ரியாக்ஷன் நைட்ரேஷன்லேயே 473 கெல்வின் அப்படின்னு சொல்லும்போது 100 டிகிரி செல்சியஸ் கூடுது. இதே நமக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த கான்சன்ட்ரேட் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? ஃபியூமிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூமிங் அப்படிங்கிற புகையக்கூடிய கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள வந்து எக்கக்கூடியது. இப்போ இப்படிப்பட்ட ரியாக்ஷனில் நமக்கு வந்து வரும்போது NO2 2 மெட்டாபோசிலுமே ஆன்சர் வரும். 2 மெட்டாபோசிலும் ஆன்சர் வரும். சரியா? மெட்டாபோசிலுமே ஆன்சர் வரும். அப்போ இதனுடைய நேம் கொடுக்கும். இதனுடைய நேம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நைட்ரோபென்சின். இதனுடைய பேர் மெட்டா குளோரோ நைட்ரோபென்சின். இதுக்கு எனக்கு டைநைட்ரோ மெட்டா டைநைட்ரோபென்சின். இதுக்கு எனக்கு 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சின். ட்ரைநைட்ரோபென்சின். ஓகே, இதில் எல்லாமே நைட்ரோபென்சின் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். நைட்ரோபென்சின். இன்னொன்று வந்து சல்ஃபோனேஷன். இன்னொன்று என்ன இருக்கு நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. சல்ஃபோனேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரோபென்சின் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் மெட்டாபோசில் வரதுக்கு என்ன வரும்? SO3 5. அப்போ என்ன சொல்லிக்கலாம்? இது நைட்ரோபென்சின். அப்போ இது 1 2 3 நைட்ரோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். என்ன சொல்கிறோம்? சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, நார்மலாக பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம்னா H2 SO3 ஆசிட் பிரிப்போம். கேட்டதுன்னு இது இருக்கும். இதுதான் என்னுடைய சப்ஸ்டியூஷன். நமக்கு எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டியூஷனில் குளோரினோட போடுறது மெட்டா குளோரோ நமக்கு மெட்டா குளோரில் எங்களுக்கு நைட்ரோபென்சின் கிடைக்குது. அடுத்த வந்து நைட்ரஜன் பண்ணும்போது எங்களுக்கு மெட்டா டைநைட்ரோபென்சின் 473 கெல்வினில் பண்ணும்போது 1,3 ட்ரைநைட்ரோபென்சின் வந்து காமிச்சு. சல்ஃபோனேஷன் பண்ணும்போது எங்களுக்கு 3 நைட்ரோபென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ என்ன போகிறோம்னா பாலிநைட்ரோ காம்பவுண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு செலக்டிவ் ரிடக்ஷன். அப்போ வந்து ஒரு அம்மோனியம் சல்ஃபைடை கொண்டு போட்டிங்கன்னா அது வந்து ரெண்டு நைட்ரோ குரூப் இருந்தால் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு பாலிநைட்ரோ காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டா டைநைட்ரோபென்சின். ஓகே, மெட்டா டைநைட்ரோபென்சின் எடுத்துக்கோம். இந்த காம்பவுண்டை நம்ம அம்மோனியம் சல்ஃபைட் போட்டு ரிடக்ஷன் பண்ணலாம். செலக்டிவ் ரிடக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் பண்ணும்போது ஒரு பார்ட் மட்டும் எதாவது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NO2 குரூப்பு NH குரூப்பாக மாறும். சரியா? இதான் மாறுது NH குரூப்பாக மாறும். அடுத்து 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ வாட்டர்
இந்த சல்ஃபர் தனியாக வெளியிடப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மோனியம் எதாக மாற்றுறது, அம்மோனியாவாக மாறுது. சரியா, எதாக மாறுது, அம்மோனியாவாக இங்கே மாறுது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், மெட்டா நைட்ரோ அனிலின். மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி நம்ம காம்பவுண்டு கிடைக்குது. மெட்டா நைட்ரோ அனிலின் சொல்லக்கூடிய காம்பவுண்டு கிடைக்குது. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு 3, ஓகே, இதில் வந்து 3 மாலிகுல். யார் 3 மாலிகுல், இதில் வந்து 3, அப்போ சல்ஃபர் 3 ஆகிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு சல்ஃபர் 3 ஆகி நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது 6 2. ஓகே, பேலன்ஸ் பண்ண வேண்டாம், பட் நம்ம இந்த பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம எந்த செலக்டிவ் பாலிக் 2 நைட்ரோ காம்பவுண்ட் வந்தால் என்னதான் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாறுறது தான் நமக்கு வந்து இதில் ஆட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் அம்மோனியம் சல்ஃபைட். ஓகே, அம்மோனியம் சல்ஃபைட் காம்பவுண்ட், அம்மோனியம் சல்ஃபைட். ஓகே, thank you. Okay, ammonium sulfide. Thank you.